ஐபிஎல் ஃபேன்ஸ் அண்ட் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பிசிசிஐ இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது 2024 இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பிளேயரை ஒரு டீமால் ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் இவங்களை மட்டும் தான் ரீட்டைன் பண்ண முடியும், மற்றவங்க எல்லாரையுமே நீங்கள் வெளியே அனுப்பிடணும், ஒரு ஆக்ஷனில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டீமால் எத்தனை பேரை ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸை இப்போ பிசிசிஐ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 6 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டீம்லையுமே பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க டீமுக்கான ஐகானிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வெளியில் விடுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் அவங்களை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காகவே இந்த ரிட்டன்ஷன் அப்படின்றது கொண்டு வரப்படுது. ஸோ அதில் இந்த வருஷம் 6 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நியூஸை சொல்லியிருக்காங்க. இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லணும். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த 6 பிளேயர் ரிட்டன்ஷன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியுமே இந்த ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் பல்வேறு விஷயங்களை சேர்த்து சொல்லுவாங்க, கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்கணும், இந்தியன் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், கேப்டு பிளேயர்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லுவாங்க. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 பிளேயரில் இத்தனை இந்தியன் பிளேயர்ஸ் இத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரியான எந்த ரூல்ஸுமே சொல்லலை. கேப்டு அன்கேப்டில் மட்டும் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் 5 கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், 5 கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் ஆஃப் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. விச் மீன்ஸ் 5 கேப்டு பிளேயர்ஸ்னா 5 பேர் எடுத்துக்குவாங்க, அந்த இன்னொரு ஆள் ஒரு அன்கேப்டு பிளேயராக இருக்கும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டீமில் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்படி தான் இந்த ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் பற்றின எந்த ரூல்ஸுமே சொல்லலை. மொத்தமாக இந்த இதில் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த 6 பேர் அப்படின்றத தாண்டி இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஎம் அப்படின்றது ரைட் டு மேட்ச் கார்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு டீம்ல இருந்து நீங்கள் ஒருத்தரை ஆக்ஷனுக்கு விட்டுறீங்க, அங்கே ஆக்ஷனில் இன்னொரு டீம் அவர் எடுக்கும் பட்சத்தில் அந்த டீம் என்ன ப்ரைஸுக்கு சொல்கிறாங்களோ அதை நான் இந்த கார்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோட இப்போ சிவம் தூபே வெளியே விட்டுறாங்க, நாங்கள் ரீட்டைன் பண்ணலன்னு வெளியே விட்டுறாங்க, அவர் ஆக்ஷனில் போகிறாரு, ஆக்ஷனில் அவர் ஆர்சிபி 10 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா இவங்க இந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவரை திருப்பியும் இவங்களே எடுத்துக்கலாம் இப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை இப்போ திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் கார்டு 1, 2 அப்படின்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதுலேயுமே கொஞ்சம் ஓப்பனாகவே விட்டுட்டாங்க. இந்த 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணுறத நீங்கள் 6 பிளேயரையுமே ரிட்டன்ஷனாகவும் பண்ணிக்கலாம், 6 பேரையுமே ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை டீமுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. அதில் ஆர்டிஎம்ல இன்னொரு இதுவும் அந்த பிட் பண்ணுற டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்ஷனில் போய் ஒருத்தர் எடுப்பாங்க, அந்த சொந்த டீம் அவர் எடுத்துகிட்டு போயிடுறதுன்றது கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பிட் பண்ணுறாங்க, ஒரு 6 கோடி 7 கோடி ஒரு பிளேயருக்கு பிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சொந்த டீம் அந்த பிளேயரை வச்சிருந்த டீம் நாங்கள் அவரை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிட் பண்ண டீம் அவர் அந்த ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 7 கோடிக்கு ஃபைனலாக பிட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இல்லை நாங்கள் இவருக்கு 9 கோடி வரையும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுவும் இந்த சொந்த டீமுக்கு ஓகேனா தான் இவங்க எடுக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கே திருப்பி போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ், நிறைய மைனர் சேஞ்சஸ், முக்கியமான சேஞ்சஸ் இந்த கைட்லைன்ஸில் பார்க்க முடியுது. இது எல்லாத்துலேயும் இன்னும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிட்டன்ஷன் நம்பர்ஸ் அப்படின்றது சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருந்துட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எத்தனை பேர் ரிட்டைன் பண்ண போகிறாங்க, என்ன ரூல்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட முக்கியமான ஸ்டார் பிளேயரான தோனியை இந்த வருஷம் ஆடணும்னா இந்த ரிட்டன்ஷனில் அவங்களுக்கு சில சாதக பாதகங்கள் தேவைப்பட்டுச்சு. அதில் என்ன அப்படின்னா, ஒரு பிளேயர் 5 வருஷத்துக்கு மேலே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலைன்னா அவர் அன்கேப்டு பிளேயராக கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ரொம்ப காலமாக ஐபிஎல் இருந்துருந்துச்சு. 2021 தான் அதை ஸ்கிராப் பண்ணாங்க. இப்போ அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் சிஎஸ்கே தரப்பில் சொல்லப்பட்டது. அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒருவர் 5 வருஷத்துக்கு மேலே இன்டர்நேஷனல் டீம் இல்லை விளையாடல அப்படின்னா அவர் அன்கேப்டு பிளேயராக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அன்கேப்டு பிளேயராக எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு 18 கோடி 14 கோடி 11 கோடி அப்படின்னு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணும். இதே நீங்கள் அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 கோடி மட்டுமே கொடுத்தா போதும். ஸோ தோனியை அவங்க குறைவான ப்ரைஸுக்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அதனால தோனி விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. தோனியே அவர்கிட்ட பல இடங்களில் கேட்டப்போ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, பிசிசிஐ ரிட்டன்ஷன் ரூல் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ரூல்ஸையும் சொல்லிட்டாங்க. அவருக்கு ஃபேவராகவும் ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அவரும் இந்த வாட்டி ஆடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. நம்ம சொன்ன மாதிரி 6 பேர் ரீட்டைன் பண்ணணும். ஆனால் அந்த ஒவ்வொரு ரிட்டன்ஷனுக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத இன்னும் கிளியராக சொல்லலை. அதுக்கு சோர்சஸ் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தமாக
மொத்தமாக இந்த ஒரு 5 பேரை நீங்கள் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 75 crores வந்து இந்த ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ்க்கே கொடுக்குற மாதிரி தான் பிசிசிஐ இந்த வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் 5 ஸ்டார் பிளேயரை ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஹியூஜாக கொடுத்துருங்க, ஆக்ஷனில் கம்மியாக செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுவே 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணுறீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஓரளவுக்கு செலவாயிருக்கும், மிச்சத்தை வந்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ். அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ அது வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு செம்மையாக ஒரு செக் வச்சிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, 2 செக் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் செக் எப்படின்னா, அவங்க வந்து மெகா ஆக்ஷனில் வருவாங்க, அவங்களுக்கு பெரிய ப்ரைஸ் கொடுத்து ஒரு டீம் எடுப்பாங்க. பார்த்தா அவங்க என்ன அப்படின்னா ஏதாவது பர்சனல் ரீசன்ஸோ இல்லை இன்ஜுரியோ இல்லை அவங்களோட நேஷனல் டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்கே வரமாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்ஷனில் உள்ள நேம் கொடுத்து செலக்ட் ஆகிட்டு நீங்கள் ஒரு மேட்ச் கூட வராமல் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே வித்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் பேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து பல குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டுச்சு ஃப்ரான்ச்சைஸ் மேலே. ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டே வச்சாங்க. ஏன்னா இவங்க வர்றாங்க, ஆக்ஷனில் வர்றாங்க, ஆனால் விளையாடவே வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்காக இந்த விஷயத்த ஒரு செக்காக வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மெகா ஆக்ஷனில் சில பிளேயர்ஸ் வந்து என்ரோல் பண்ண மாட்டாங்க. சில ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட பேரை என்ரோல் பண்ண மாட்டாங்க. அடுத்து நடக்கக்கூடிய இயர்லி ஆக்ஷனில் வந்துட்டு என்ரோல் பண்ணுவாங்க. அங்கே வந்து ப்ரைஸ் வந்து நிறையா போகும். ஏன்னா ரொம்ப செட் ஆஃப் கொஞ்சமான பிளேயர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து டீம்ஸ் வந்து அவங்க மேலே நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு டாக்டிக்ஸாகவே அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அதையுமே இப்போ வந்து செக் வச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். மெகா ஆக்ஷனில் நீங்கள் பேர் கொடுத்து உங்களை எடுக்காமலோ இல்லை ஏதோ வேறு காரணத்தினால போயிருந்தாலே ஒழிய நீங்கள் இந்த ஆக்ஷனுக்கு வர முடியும். இங்கேயே நீங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இங்கே உங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல். இம்பாக்ட் பிளேயர் ரூல் 2 வருஷமா ஐபிஎல்ல இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது கிரிக்கெட்டுக்கு உகந்ததா இல்லை, இது கேமையே ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க. ஈவன் இன்க்ளூடிங் இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸான ரோஹித் சர்மா முதற்கொண்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வருஷம் அதை தூக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சூழல்ல இல்லை இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்கிளையும் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் சிலருக்கு வருத்தமாகவும் விமர்சனத்துக்கும் உள்ளாயிட்டு தான் வருது. இதில் ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பிளேயர்ஸ்க்கும் அவங்களோட மேட்ச் ஃபீயே கொடுத்துருக்காங்க. அதாவது மேட்ச் ஃபீ அப்படின்றது எல்லாருக்கும் இல்லை, சர்டன் பிளேயர்ஸ் சர்டன் கேட்டகரிஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் மேட்ச் ஃபீ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை வந்து இப்போ எல்லாருக்குமா கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு மேட்சுக்கும் 7.5 லட்சம் ஒரு மேட்ச் விளாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல யங்ஸ்டர்ஸோட பேஸ் ப்ரைஸ்ன்றது 20 lakhs அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க எல்லா மேட்சும் விளையாடும் பட்சத்தில் இந்த 7.5 லட்சம்ன்றது ஒரு 14 மேட்ச் 15 மேட்ச்னா 1 கோடிக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு நல்ல அமௌண்ட்டை இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இது அமையும் அப்படின்னும் பலருமே இதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த பிசிசியோட கைட்லைன்ஸில் இருந்துட்டு இருக்கு. ஸோ தோனி திருப்பியும் ரீட்டைன் ஆவாரா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு டீமும் என்ன மாதிரியான கேம் பிளானை கொண்டு வர போகிறாங்க, இந்த 6 பிளேயரில் யாரை கொண்டு வர போகிறாங்க, இல்லை இங்கே ஆட்களை குறைவாக எடுத்துகிட்டு நாங்கள் ஆக்ஷனில் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும்.